எல்லாத்துக்கும் வணக்கம். ஏப்ரல் 23ஆந்தேதி நம்ம தமிழ்நாட்டில் வந்து எலெக்ஷன் நடந்துச்சு. அதில் வந்து 5 கோடி மக்களில் 4 கோடி மக்கள் வந்து ஓட் பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் 24ஆந்தேதி வந்து காலைல வந்து ஒரு கருத்து கணிப்பு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. யாருக்கு இவ்வளோ ஓட்டு வந்ததுன்னு சொல்லி. இதில் வந்து டிஎம்கே, டிவிகே, ஏடிஎம்கே 3மே இருந்துச்சு. அந்த கருத்து கணிப்பில் வந்து டிவிகே தான் நிறைய ஓட்டு இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அடுத்த வாரத்தில் எக்ஸிட் போல்னு ஒன்று விட்டாங்க. அதில் வந்து கரெக்டாக அதான் எல்லா நியூஸ் சேனலும், இந்த பிபிசி, அப்புறம் இந்தியா டுடே அதெல்லாம் சேர்ந்து ஒரு கருத்து கணிப்பு வந்துச்சு. அதில் வந்து என்னென்னா டிஎம்கே தான் நிறைய ஓட்டு சதவீதம் வாங்கிக்குன்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துச்சு. அப்புறம் மே 4ஆந்தேதி ஒரிஜினல் ரிசல்ட்டு. நான் வந்து 10th எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்ல, அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. மே 4ஆந்தேதி ரொம்ப படபடப்பாக, யார் வின் ஆவாங்க, யார் தோப்பாங்க, ரொம்ப படபடப்பாக இருந்துச்சு. எந்த எலெக்ஷனும் இல்லை, இந்த எலெக்ஷன் வந்து ரொம்ப எனக்கு படபடப்பாக இருந்துச்சு. எல்லாத்துக்கும் படபடப்பாக இருந்திருக்கும். தபால் ஓட்டு எண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எண்ண ஆரம்பித்தோன்னே நம்ம டிஎம்கே வந்து ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்ச நேரத்தில் 20 வந்துச்சு. அப்புறம் வந்து டிவிக்கு வந்து 2 வந்துச்சு. சரி, நம்ம டிஎம்கே தான் வின்னு போல் அப்படின்னு நினச்சி நான் வந்து வீட்டிலேருந்து வெளில வந்துட்டேன். சரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இங்கே வேறு மாதிரி ஆயிடுச்சு. என்னென்னா டிவிக்கு வந்து ஓட்டு வந்து ஒரு 100 போயிடுச்சு. இவங்க வந்து 50லையோ 60 இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா டிவிகே வின் ஆகிடுச்சு. டிவிகே வந்து புது கட்சி. டிஎம்கே அப்போலேருந்து இருக்காங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு நிறைய திட்டங்கள் செஞ்சாலும், எவ்வளோ திட்டங்கள் பண்ணாங்க திமுக ஆட்சி. ஆனால் வந்து நீங்கள் அதெல்லாம் மறந்துட்டு புது கட்சிக்கு போய் ஓட்டு போட்டிருக்கீங்க. எதுக்கு இந்த மாதிரி பண்ணீங்கன்னு தெரியல. ஏதோ புதுசாக மாற்றம் வர்றதுக்காக நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்க. சரி, பார்ப்போம் மாற்றம் வருதான்னு. ஆனால் வந்து கொளத்தூர் தொகுதியில் இந்த மாதிரி நடந்தது தப்பு. கொளத்தூர் தொகுதியில் வந்து நிறைய செஞ்சுருக்காங்களாம். ஆனால் வந்து கொளத்தூர் தொகுதியில் வந்து தோற்கடிச்சிட்டிங்க நீங்கள். எதனால் தோற்கடிச்சிங்க, எதுக்கு தோற்கடிச்சிங்கன்னு தெரில. ஆனால் வந்து திமுக ஆட்சி நல்ல ஆட்சி தான். இதுக்கு மேலே வந்து தமிழ்நாட்டை வந்து காப்பாற்ற வந்து யாரும் இல்லை. பாஜக தான் இப்போ வந்து உள்ளே வர போகிறாங்க. கண்டிப்பாக அவங்க தான் ஆட்சியும் நடத்த போகிறாங்க.